friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNPSC யோட previous year questions பார்த்துட்டு வரோம். அதுல time and work topic பார்த்துறோம். அந்த time and workல நிறைய different ஆன types வந்து நமக்கு எக்ஸாம்ல கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் வந்து one by one பார்க்கறோம். சோ இது வந்து part 6 வீடியோ நினைக்கிறேன். சோ இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதாவது 3 men plus 4 women plus 6 children சேர்ந்து 7 daysல முடிக்கிறாங்க. ஓகேவா? 7 daysல முடிக்கிறாங்க. ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலை. அப்ப ஒரு உமன்ங்கிறது வந்து ஆணை போல், அப்ப 2 மென்னுக்கு சமம். ஓகேவா? ஒரு உமன் செய்யக்கூடிய வேலை வந்து 2 மென் செய்யக்கூடிய வேலைக்கு ஈக்குவலா இருக்கும். ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலை. ஸோ ஒரு குழந்தை, அப்போ ஒரு சில்ட்ரனோட வேலைங்கிறது ஆண் செய்யக்கூடிய வேலையில பாதி. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இதோட எஃபிஷியன்சி இவங்க கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். எஃபிஷியன்சியை வச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு மென் உமன் சைல்டு 3 பேருக்குமான ரேஷியோவை கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இந்த 3 men 4 women 6 சில்ட்ரனை வச்சு 7 daysல அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு, ஸோ டோட்டல் ஒர்க்கு கால்குலேட் பண்ணலாமா? ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்களில் செய்து முடிப்பாங்க. அப்போ எத்தனை பேர் பெண்கள் சேர்ந்தாங்கன்னா அந்த அவங்க பார்த்த அந்த வேலையை 7 நாட்களில் இவங்க முடிப்பாங்க, வெறும் பெண்கள் மட்டும் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இது டேஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் உமனோட கவுண்ட் தான் இங்கே. ஸோ டேஸ் வராது, கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்காங்க, ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் வந்து கவுண்ட் வந்து கரெக்டு. ஸோ இது எப்படி பண்ணலாம்னா நான் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் இதுக்கான ரேஷியோ கண்டுபிடிப்போம். ஸோ உமன் மென்னுக்கான ரேஷியோ என்ன வரும்? 2:1. ஒரு மென் செய்யக்கூடிய வேலை வந்து 2 உமனுக்கு சமம். ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2:1 வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி கூட மாற்றி எழுதலாம், மென் அண்ட் உமன் கூட மாற்றிடலாம், அது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் ரேஷியோ கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி ஒரு சில்ட்ரனும் ஒரு மென்னுக்குமான ரேஷியோ வந்து என்ன வரும்? இந்த மென்னத்துக்கு இங்கே போட்டிங்கன்னா 1:2. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 3 பேருக்கான ரேஷியோ கால்குலேட் பண்ணலாமா? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், மென் அண்ட் உமன் வச்சுக்குருவோம், மென் அண்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ மென் அண்ட் உமன் ரேஷியோ என்ன, இங்கே வந்து உமன் மென் போட்டிருக்கேன், அதனால 2:1. அதே இது மென் உமன்னா 1:2 வரணும். ஓகே, அடுத்து இங்கே என்ன இருக்குது, வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக நம்ம அப்படியே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், இங்கே மென்னாக வச்சுக்கலாம், இங்கே உமனாக வச்சுக்கலாம், அப்போ தான் வந்து நமக்கு ரேஷியோ போட முடியும். ஸோ இங்கே 2 இங்கே 1 வச்சுக்கோங்க, மாற்ற வேண்டாம். ஸோ அப்போ இங்கே மென்னுக்கும் சில்ட்ரனுக்குமான ரேஷியோ வந்து 1:2. இதை வந்து நம்ம எழுதும்போது எம்எஸ்சின்னு எழுதும்போது 2:1 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே மிச்சம் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணிடுவோமா, இங்கே போட்டிருக்கதை வச்சு. ஸோ இதை வச்சு பெருக்குனீங்கன்னா 4, இங்கே பெருக்கணும்னா 2, இங்கே பெருக்கணும்னா 1. அப்போ எப்படி வருது, உமன் மென் அண்டு சில்ட்ரன் இவங்க 3 பேருக்குமான ரேஷியோ 2:4:1. இது ஏன் கால்குலேட் பண்ணேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுறோம், யார் 3 பேரையும் கம்பேர் பண்ணும்போது யார் அதிகமான எஃபிஷியன்சி உடையவங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இங்கே போட்டிருக்கோம். கரெக்டாக போட்டிருக்கேன்னா தப்பாக போட்டிருக்கேனா? இங்கே மென்னு நான் தப்பாக தான் போட்டிருக்கேன், உமன் தான் அதிகம். ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க, இது மென்னு இது உமன். ஓகேவா? ஸோ அப்போ உமன் தான் 4, மென்னு வந்து 2, இங்கே 1. ஓகே, ஸோ அப்போ உமன் தான் அதிகமான எஃபிஷியன்சியில் வேலை பார்க்குறாங்க. சரி, இப்போ இதை வச்சு நம்ம இங்கே மேலே ஒரு ஈக்குவேஷன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த எஃபிஷியன்சியை? ஓகேவா? ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறதுக்காக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 டேக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்ப்பாங்கன்னு கால்குலேட் பண்ணுவோம். 3 men + 4 women + 6 children. ஓகேவா? இவங்க 7 daysக்கு பண்ணியிருக்காங்க, பட் நம்ம 1 day கண்டுபிடிச்சி ×7 போட்டுக்கரலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம், இந்த வேல்யூ ×7 போட்டோம்னா அவங்க 7 daysக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்துருக்காங்க அந்த டோட்டல் ஒர்க்கு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 3 menனா மென்னுக்கு வந்து 2 போடணும். ஸோ 3 × 2 6. 4க்கு உமனுக்கு எவ்வளோ எஃபிஷியன்ட் 4. ஸோ 4 4s are 16 + 6 × 1. ஸோ 6 ஆல்ரெடி ×7ல் இருக்குது. ஓகேவா? ஸோ 16ஓட 12 கூட்டினோம்னா 28 கிடைக்கும். ஸோ 28 × 7 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6
19 வரும். ஓகேவா? ஸோ 196 ஒர்க்கு பார்த்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஒர்க்குங்கிறது இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்த டோட்டல் ஒர்க் வந்து 196 ஒர்க்கு. இதில் என்ன பார்க்கணும்னா நம்ம பெண்களை மட்டும் எடுக்கணும். ஸோ உமன் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்கக்கூடியவங்க, 4 பங்கு வேலை பார்க்கக்கூடியவங்க, எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்கக்கூடியவங்க. அவங்க எவ்வளோ நாளைக்கு வேலை பார்த்துருக்காங்க? 7 டேஸ்க்கு வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 4 எஃபிஷியன்ட் இன்ட்டு 7 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 7 28 கிடைக்குது. இந்த 28ங்கிறது அவங்க பண்ண வேலை, 7 டேஸில் அவங்க பண்ண வேலை. அப்போ டோட்டல் ஒர்க்கில் இருந்து இந்த 28 டிவைட் பண்ணோம்னா அவங்க எவ்வளோ பேர் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிருமா? ஸோ டிவைடட் பை 28 போடுறோம். 28 போட்டோம்னா 7 அடிக்கலாமா? 8 7 56 மிச்சம் 5. எஸ், 7 டைம்ஸ் வரும். ஸோ அடித்தோம்னா 7 டைம்ஸ். அப்போது எவ்வளோ உமன் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க? நம்பர் ஆஃப் உமன்ஸ் வந்து 7 உமன். ஸோ ஆன்சர் இதுக்கு 7. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அந்த ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வேலையை ஏ மற்றும் பி இணைந்து 9 நாட்களில் பார்க்குறாங்க. ஸோ ஏபி வந்து A plus B வந்து 9 டேஸில் பார்க்குறாங்க. B plus C வந்து 12 டேஸில் பார்க்குறாங்க. C plus A சேர்ந்து 18 நாளில் பார்க்குறாங்க. முதல் நாள் ஃபஸ்ட்டு டே வந்து ஏயும் பியும் பார்க்குது. அடுத்த நாள் செகண்ட் டே வந்து பியும் சியும் பார்க்குது. தேர்ட் டே வந்து ஏயும் சியும் வேலை பார்த்தாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது. இந்த 3 நம்பர் இருக்கும்போது நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம்ங்கிறது அந்த டோட்டல் ஒர்க்கு. ஸோ 9 12 18க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36 வரும். அப்போ அவங்க பார்த்த வேலையோட அந்த எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணோம்னா 36 டிவைடட் பை 9 வந்து 4 கிடைக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 36 டிவைடட் பை 12 வந்து 3 கிடைக்கும். 36 டிவைடட் பை 8 போட்டோம்னா 2. அவங்களோட எஃபிஷியன்சி கிடைச்சிருமா? ஓகேவா? எஃபிஷியண்ட்டாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு. டோட்டல் ஒர்க் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே வர்றோம். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ டேஸ் அதாவது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க? ஃபஸ்ட்டு டே 4 எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அடுத்து பிஎன்சி சேர்ந்து வந்து 3 எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. ஏஎன்சி சேர்ந்து 2 எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அவங்க அப்போ ஃபஸ்ட்டு 3 டேஸில் அவங்க பார்த்த டோட்டல் எஃபிஷியன்ட் ஒர்க் எவ்வளோ? 9. அதாவது இது வந்து 3 டேஸில் பார்த்துருக்காங்க. ஏன் 3 டேஸ் நான் இங்கே எடுத்துருக்கேன்? ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே. ஸோ 3 நாள் அவங்க பார்த்த வேலையோட எஃபிஷியன்சி வந்து 9. ஓகேவா? அப்போ 3 டேஸ்க்கு 9 பங்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஓகேவா, நமக்கு என்ன வேணும்? 3 பேர் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிக்கணும். அப்போ டோட்டல் ஒர்க்கு நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 36. ஸோ அப்போ 9 பங்கு வேலையை 3 நாளில் முடிக்கிறாங்கன்னா 36 பங்கு வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஸோ 9 36 வரும். அப்போ இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 டேஸில் முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் 12. அவ்வளோதான். ஸோ இது டோட்டல் ஒர்க்கு. அந்த 9 ஒர்க்கு ஆல்ரெடி இவங்க 3 நாளில் பார்த்துருக்காங்க அப்படின்னா மிச்சம் இருக்க ஒர்க்கை வந்து டோட்டல் ஒர்க்கையும் 12 டேஸில் முடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான சம். பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். கொஷின்ஸை ஒரு 2-3 தடவை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஏ மற்றும் பி ஏ மற்றும் பி ஆகியோர் இணைந்து வந்து ஒரு வேலையை 12 மற்றும் 20 நாட்களை தனித்தனியாக முடிக்கிறாங்க. இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி போயிடுறாரு. பி போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க? சில நாட்கள் மீதமுள்ள வேலையை ஏ வந்து 4 நாட்களில் முடிக்கிறாரு அப்படின்னா தொடங்கியதுலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு போயிருப்பார்? ஸோ ஏற்கனவே பார்த்து சம மாதிரி இருக்குது. பட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ பார்க்கக்கூடிய ஒர்க் எவ்வளோ? 12 டேஸில் பார்க்குது. ஓகேவா? பி வந்து 20 டேஸில் பார்க்குது. ஸோ இதுக்கு 2க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 60 வரும். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது 60. அப்போ 60 டிவைடட் பை 12 வந்து 5. ஸோ 5 ஒர்க் ஏ பார்த்துருக்கோம். பி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கு பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு சில நாட்கள் ஏயும் பியும் சேர்ந்து பார்க்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி டோட்டலாக பார்த்த ஒர்க் எவ்வளோ? 8 ஒர்க்கு பார்த்துருக்கு. இது வந்து சம் டேஸ். அந்த டேஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் டேஸ் பார்த்துருக்கு, அது நமக்கு தெரியலை. அடுத்து இப்போ என்ன பண்ண? மீதமுள்ள வேலையை வந்து யார் பார்க்குறா? ஏ மட்டும் 4 டேஸில் முடிக்குது. ஸோ ஏ ஒரு நாளைக்கு வந்து 5 பங்கு வேலை பார்க்குதுன்னா 4 நாளைக்கு எத்தனை பங்கு வேலை பார்க்கும்? 5 × 4 20 வேலை பார்க்கும். ஸோ அப்போ இந்த 20 ஒர்க்குங்கிறது மீதமுள்ள வேலை. அப்போ டோட்டல் ஒர்க்கில் இருந்து அந்த மீதமுள்ள வேலையை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஏயும் பியும் சேர்ந்து பார்த்த ஒர்க்கோட வேலை கிடச்சிருமா? இது வந்து ஏயும் பியும் சேர்ந்து பார்த்தது. ஓகேவா? ஸோ அப்போ
ஏயும் பியும் சேர்ந்து 40 ஒர்க்கை பார்க்கணும் டோட்டல் ஒர்க்கு அந்த 40 ஒர்க்கை பார்க்கணும். ஆல்ரெடி இது எவ்வளோ ஒர்க்கு பார்த்துருக்கு 8 ஒர்க். அப்போ இதால் டிவைட் பண்ணோம்னா அந்த டேஸ் கிடச்சிருமா? ஸோ அடித்தோம்னா ஆன்சர் 5. ஸோ அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 5 டேஸில் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த பி விட்டு சென்றது வந்து எத்தனை நாட்களுக்கு பிறகுனா 5 டேஸ்க்கு அப்புறம். ஸோ ஆன்சர் இதுக்கு 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஆல்ரெடி இது பார்த்த மெத்தடு தான், இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம பார்த்துலாம். 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க? 6 கண்டிஷன் அண்டு கண்டிஷன் வந்திருக்கு. ஸோ மென் உமன் டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மென் வந்து 6 men 8 women 12 டேஸில் முடிக்கிறாங்க. ரெண்டாவது செட்டில் 9 women and 12 men, மாற்றி சொல்கிறேன், 9 men 12 women சேர்ந்து how many டேஸில் முடிப்பாங்கன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பைல இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 6 12 72, அகெயின் 9 8 72. ஸோ இப்போ என்ன வருது, 6 × 8 × 12 டிவைடட் பை 144 வருமா? ஸோ இதை அடிக்கலாம். 12 12 144, 4 6 6 2 12 2 6 12 அடித்தோம் அப்படின்னா 4. ஸோ ஆன்சர் 4 days. இது வந்து ஷார்ட்கட் மெத்தட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ அண்ட் பி ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் 1200 ரூபாய்க்கு செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஓகேவா? காசு கொடுத்துருக்காங்க, இங்கே 1200 ரூபாய்க்கு செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை 8 நாட்களில் பார்க்குது, பி மட்டும் தனியாக 6 நாட்களில் பார்க்குது. அந்த வேலையை ஏபிசி இருவரும் சி என்பவருடன் இணைஞ்சு, அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேரும் செஞ்சு 3 நாட்களில் செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த சி மட்டும் எவ்வளோ காசுக்கு வேலை பார்த்துருக்கோம். அப்போ அது பார்த்த வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிப்போமா, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிங்க. இதுக்கு வந்து 24 வரும் எல்சிஎம். இந்த 8 6 3க்கு 24 வரும். ஸோ 24 டிவைடட் பை 8 என்ன வரும், 3 வரும். 3 24 டிவைடட் பை 8 கரெக்டு தான், 8 போட்டோம்னா 3. 24 டிவைடட் பை 6 போட்டோம்னா 4 வரும். 24 டிவைடட் பை 3 போட்டோம்னா 8 வரும். ஸோ அவங்க பார்த்த வேலை எவ்வளோங்கிறது, ஓகேவா, எவ்வளோ பங்கு வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சியோடது மட்டும்தான் வேணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏ ப்ளஸ் பியை கழிச்சிடலாமா? புரியுதா உங்களுக்கு? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலேருந்து ஏவையும் பியையும் ஆட் பண்ணி கழிச்சிடலாமா? கழிச்சிட்டோம்னா சி கிடைச்சிருமா? ஏன்னா இதுவும் கேன்சல் ஆகிட்டு சி மட்டும் கிடைக்கும், அதுக்காக. அப்போ டோட்டல் வந்து 8 மைனஸ் 3 + 4 ஏ ப்ளஸ் பினால். ஸோ ஒரே ஒரு பங்கு வேலை தான் என்ன பண்ணியிருக்கு, சி பார்த்துருக்கு. அப்போ சி பார்த்தது ஒரு பங்கு. ஓகேவா? அப்போ ஒரு பங்குனா என்ன அர்த்தம், இது 3 பங்கு, இது 4 பங்கு, இது 8 பங்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னா இது பார்த்த ஒரு பங்கு வேலைனா ஹவு மெனி டேஸ், 24 டேஸ். ஏன்னா 24 டிவைடட் பை 1 போட்டோம்னா டேஸ் கிடச்சிரும். அப்போது இவங்க 3 பேரும் பார்த்த டேஸ் கிடச்சிருச்சா நமக்கு? அதாவது ஏபிசி உங்க 3 பேரும் வேலை பார்த்த நாட்கள் கிடச்சி. இது 8 நாள் வேலை பார்க்குது, இது 6 நாள், 24 நாள் வேலை பார்க்குது. எதுக்காக இங்கே டேஸாக நம்ம மாற்றுறோம்னா நம்ம அந்த ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு, யார் அதிகமாக வேலை பார்த்தாங்க யார் கம்மியாக வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் தானே நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கான சம்பளத்தை பிரித்து கொடுக்க முடியும். அதுக்காக தான். ஸோ இப்போ இது என்ன, நம்ம இங்கே டேஸ் போடுறத விட அதோட எஃபிஷியன்சியை போடலாம். எஃபிஷியன்சி போட்டோம்னா இன்னும் நமக்கு சிம்பிளாக இருக்குது. ஏன்னா யார் அதிகமாக எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்துருக்காங்கங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அப்போ 3 ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 4, சியோட எஃபிஷியன்சி 1. அப்போது டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ, 8. 3 4 + 7 7 + 1 8. அப்போ என்ன பண்ணலான்னா அதாவது 1200 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு பங்கு வேலை செஞ்ச சியோட சம்பளம் கிடைச்சிருமா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அடிங்க 4 2 8 6 12. ஸோ 2 4
2 6 30 அடிச்சோம்னா 150 வரும். ஸோ ஆன்சர் இதுக்கு 150. ஓகேவா? ஸோ அப்போ அது எஃபிஷியன்சியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அது எத்தனை பங்கு வேலை பார்த்துருக்குங்கிறத வச்சு அதுக்கான ஊதியத்தை கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ரிப்பீட்டட் கொஷினா. இப்போ தான் இந்த மாதிரி சம்மு போட்டோம். 6ம் அண்டு கண்டிஷன் வந்தால் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னா பி என்பவர் தனியே ஒரு வேலை 6 நாட்களும் கியூ என்பவர் தனியே 8 நாள். இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த 4800 எப்படி பிரித்து கொடுக்குறது, அந்த இதில் தான் இதுவும் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து அதே மாடல் தான். இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் வந்து கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 2 வீடியோ தான் இருக்கும். அதோட நம்ம இதில் கேட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.